ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. கடவுளுடைய கடக்கன் பார்வை கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன், ராசி பலன்கள் சொல்கிறேன். அதுபோக அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நம்பர் சொல்கிறேன் அடுத்து வருகின்ற நாட்களுக்கு. மாசி மாதம் இன்றைக்கி மாசி 10 ஆயிடுச்சு. இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 15 நாட்களுக்கு 2 வாரத்துக்கு அதிர்ஷ்ட தினங்களும் அதிர்ஷ்ட நம்பரும் சொல்கிறேன். நிறைய நேர்கள் இதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சரியா நேர்களே, கமெண்ட் பாக்ஸில் வேறு போட்டுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுபோல் நான் சொல்கிற வழிபாடு பரிகாரங்களையும் அவங்க செய்கிறாங்க, நல்வழிப்படுகிறார்கள். ஓகே நேர்களே, போதி ஜோடத்திலேருந்து பிரயோஜனமான தகவல்கள் நிறைய சொல்லுவோம். இப்போ ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்புறது. 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு. இதில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரன் அடுத்த 12ஆம் இடத்துக்கு வராரு, மிகச்சிறப்பு. ஏழரை சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். சுக்கிரன் சனி பகவானை சுபத்தப்படுத்துவார். அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். 3ஆம் இடத்துல குருவோட சேருவார். 2, 7 குடைவன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. கையில் பணப்பழக்கம் நல்லா இருக்கும். சரியான நேரில் இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், இணக்கம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு, கூட்டுறவே நாட்டுறவுன்னு சொன்ன மாதிரி குடும்பமும் நல்லாயிருக்கும். ஊர் உலகம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் மாதிரி இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. பொதுவாக மேசராசிக்கு சுக்கிரன் எப்போல்லாம் வலுப்புறாரோ அப்போ நல்லா இருப்பீங்க. நீங்களாகவே இருப்பீங்க. அதாவது உங்களோட ஷேரிங் மற்றவங்ககிட்ட நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க. நமக்கு எப்போ டிஸ்டர்ப் ஆகுது தெரியுமா? நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேரிங் பண்ணும்போது நம்மளை மற்றவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். அவ்வளோதான். இப்போ குடும்பத்தில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது, உங்கள் பேச்சை அவங்க ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோதான். சந்தோஷங்கிறது என்னென்னா எக்ஸ்பெக்டன்ஸில் தான் இருக்குது. நம்மளை மற்றவங்க ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் தான் சந்தோஷம் இருக்குது. ஸோ உங்களை மற்றவங்களாம் அங்கீகரிப்பாங்க, உங்கள் விஷயத்தை ஏற்றுக்குருவாங்க. ஏழை சூழல் இனிமேல் அம்பலத்துக்கு வரும். ஸோ மேசராசினியர்களுடைய வார்த்தைகள் இனிமேல் மந்திரங்களாக மாறுது. மிகச்சிறப்பாக இருக்கும் நேர்களே. வீடியோ பதிவு பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, இப்போ செவ்வாய் ராசிநாதன் 1, 8 குடைவன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ நல்லா இருக்கும், லாபம் இருக்கும். சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றமான செய்தி கிடைக்கும். அதுபோல் தூரதேச அமைப்பில் லாபம் இருக்கும். சரியா நேரில் தூரதேசம், வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளையோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் நல்ல ஒரு லாப நோக்கத்தில் இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு பெனிஃபிட் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும். குடும்பத்தில் அப்பா, அண்ணன், தம்பி இவங்களுடைய யூனிட்டி இருக்கும். இவங்களால லாபம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் கூட உங்கள் அப்பாவும் இருக்கிறாரு, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, இவங்களாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அதாவது பரம்பரை தொழில். இது மேக்ஸிமம் விவசாயமாக இருக்கலாம், மில்லு வேலையாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் மில்லாக இருக்கலாம், மற்ற நிறுவனங்கள் எதாவது இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்க அனைவருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லாருமே அதில் ஷேரிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல விதமாக இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் ராசிக்கு 3, 6 குடைவன் ஆகாத கிரகம். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல, 6ஆம் இடத்துல மறைஞ்சு ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. புதன் தான் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாரு. உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும். கணக்கு வழக்கு பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, வருமான வரி தொழில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட் ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, எழுத்து மூலதனமாக வச்சு செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களும் நல்லாயிருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் மாடர்ன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறார். புதன் அடுத்த ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்கள் கொடுப்பார். 11ஆம் இடத்துல இதில் வக்கரம் அடைவார், வக்கர நிவர்த்தி அடைவார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கிறாரு. ராகுவோடு சேர்ந்துருக்கனால புதன் தூண்டப்படுவார். உத்தியோகத்தில் ரொம்ப கணக்காக இருப்பீங்க. சரியா? குறிப்பாக சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கணக்கு வழக்கு பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மேசராசிக்கு கிரக நிலைகள் சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் அடுத்து 12ஆம் இடத்துக்கு மாளவி யோகத்தை கொடுப்பாரு. சரி சார், நீ எல்லாம் நல்லா தான் சொல்கிறேன், எங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? இருக்குது. பிரச்சனை இல்லாமல் யார் இருக்க முடியும்? சனி பகவான் பிரச்சனையாக இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் விரைய சனியாக இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் சில சல்லுப்புள் இருக்க தான் செய்யும். சரியா நேரில் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. குடும்பத்தில் ஒருத்தருக்கு அனுசரித்து போங்க. அதுபோக தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சரியா? உத்தியோகத்தில் சில முட்டல் மோதல் இருக்கும். உத்தியோகத்தில் லாபம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் புதன், சனி சரியில்லாதவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதுபோல் சனிக்கு 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறாங்க. அதில் புதன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். சரியா? புதன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து ராசிக்கு 9ஆம் இடம் தகப்பன் வழி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா நேர்களே? இதெல்லாம் இருக்க தான் செய்யும். சில பேருக்கு பெயர் புகழ் அந்தஸ்தில் சில டிஸ்டர்ப் ஆகும். உங்கள் பேர் புகழ் அந்தஸ்துக்கு இழுக்க வர மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு தான் போகணும். கோச்சாரத்தில் அந்த அமைப்பு இருக்குது. குறிப்பாக இப்போதைக்கு பார்த்தோம்னா
சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, வலுப்பட்டு இருக்கிறாங்க. மேச ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100% பலன்கள் நடக்கும். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில். சரியா? ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் நல்லபடியாக இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தினால லாபம் அதிகமாக வரும் ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் பேர் அந்தஸ்து இருக்கும். உத்தியோகத்தில் நல்லா சைன் பண்ணுவீங்க. சரியா? உத்தியோகம், காரியம், கர்மம் நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனை தீரும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். மகர லக்கணம், கும்ப லக்கணம் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. தனுசு லக்கணம், மீன லக்கணம். தனுசு லக்கணம், மீன லக்கணத்துக்கு கொஞ்சம் விரயம் இருந்தாலுமே ஓரளவு எஃபெக்டாக இருப்பீங்க. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு காரியம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். அதாவது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நல்லா உழைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சண்டேன்னு பார்க்காம வேலை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வருமானம் கூடுதலாக இருக்கும். ஸோ தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எஃபெக்ட் போடுற எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை இருக்கும். மேச லக்கணம், விருச்சிக லக்கணம். மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். நல்ல மத்தியம பலனை கொடுப்பாரு. சரியா? நேர்களை நல்ல லாபம் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும். அதில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடகலக்கணம், சிம்ம லக்கணம். கடகலக்கணம், சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். சரியா? இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். தொலைதொடர்பில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். இருப்பினும் கடகலக்கணம், சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்க கணவன் மனை உறவில் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகணும். பார்ட்னர் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும். சரியா? புதுசாக திருமணமானவங்க, இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எதிர்த்தரப்பு இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, ஓரளவு பலன் சொல்லிட்டேன் நான். அதுபோல் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்போ கிட்டத்தட்ட அவர் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டு ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 19/2/2026 ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இந்த காலகட்டம் மகாபாக்கிய யோகம் இருக்கும். சரியா? இதனால் புதிய வருமானம் வரும். அதுக்குண்டான ரிசோர்ஸ் இருக்கும். அதுக்குண்டான ஆதாரம் இருக்கும். ஒரு பெரிய நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு சேஞ்ச் இருக்கும். நிலுவையில் உள்ள வேலைகள்லாம் மலமலன்னு முடியும். வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எந்த ஒரு வேலையிலுமே வெற்றி இருக்கும். தொழிலாளருக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கை துணையோட நல்ல டைம் பாஸ் பண்ணுவீங்க. திருமண நிகழ்ச்சிகள் நல்லபடியாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இதாக இருக்கணும். சரியா? தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நல பிரச்சனையாக கொஞ்சம் மருத்துவ செலவு வரும். ஓகே நேயர்களே, இப்போ நேரடியாக நம்ம அதிர்ஷ்ட தினங்களுக்கு வந்துடுவோம். மேசராசிக்கு 3 நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நம்பருக்கு வந்துட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அனைவரும் பாருங்கள். சரி? அது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும். செவ்வாய் ராகதிசை, குருதிசைன்னு. நீங்கள் இந்த தசாபுத்தி ஜாதகத்தெல்லாம் அனுப்ப வேண்டாம். உங்கள் பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள். சார், நான் ஒரு டீ கடை வச்சுருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, கடன் வாங்கிட்டேன், கடனுக்கு என்ன செய்யலாம்? நான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், இல்லைனா பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன். நட்சத்திரத்தை சொல்லிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். என்ன வேலை பார்க்குறேன் அதை சொல்லுங்கள். சார், நான் காய்கறி கடை வச்சுருக்கிறேன், எனக்கு இப்போ தொழில் நல்லபடியாக இல்லை, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் என்ன செய்யலாம், எந்த சாமியை வழிபாடு பண்ணலாம்? இப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவேன். இதுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது சில காரியத்தை வச்சு பரிகார வழிபாடு சொல்லிடலாம். நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், அந்த தொழில் எப்படி நிவர்த்தி ஆகணும், என்ன ராசி, என்ன நட்சத்திரம், ராசி தெரிஞ்சு போயிடும். ஏன்னா மேச ராசியிலேருந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நட்சத்திரத்தை மட்டும் சொல்லிடுங்க. சார், நான் பரணி நட்சத்திரம், நான் நகை கடையில் வேலை பார்க்குறேன், சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன சார் செய்யலாம்? சார், நான் அசுபதி நட்சத்திரம், கேதுவி நட்சத்திரம், நான் மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறேன், எனக்கு இன்னும் பெர்மனெண்ட் ஆகலை, டெம்பரவரியாக போட்டுட்ருக்குறாங்க, நான் எனக்கு எப்படி பெர்மனெண்ட் ஆகணும்னு என்ன செய்யணும்? இப்படி கேள்வி கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு பிரயோஜனமாக கேட்கணும். சும்மா கேட்குறேன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன கேட்குறேன்னு தெரியாமல் வகதை கொள்ளாமல் கேட்பாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? பரணி நட்சத்திரம் கோடிக்கணக்கான பேர் இருப்பான் இன்றைக்கி. சரியா? உலகம் முழுக்க உள்ளே இருக்கிறவன் பரணி நட்சத்திரம் கோடிக்கணக்கான பேர் இருப்பான். கோடிக்கணக்கான பேருக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அது பதில் அல்ல, அது கேள்வியே அல்ல. கேள்வி கரெக்டாக தானே பதில் சொல்ல முடியும். நீங்கள் கேட்குற கேள்வியை கொஞ்சம் நல்லா இது பண்ணி கேட்கணும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கணும். பரணி நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறேன், நான் இந்த கிழமையில் பிறந்திருக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில் தெரியுமோ அதை சொல்லணும். பரணி நட்சத்திரம், இந்த கிழமையில் பிறந்திருக்கிறேன், இந்த வேலை பார்க்குறேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, அப்படி சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். கேள்விகள் தெளிவாக இருந்தால் தான் என்னுடைய பதில் கிளாரிட்டியாக இருக்கும். உங்கள் கேள்வி தெளிவாக இருந்தால் தான் நான் துல்லியமாக பலன் சொல்ல முடியும். இதுக்கு மேலெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? ரொம்ப எல்லாம் வளர்க்க முடியாது. புளியை போட்டு தேய்க்க முடியும். ஓரளவு நீங்களும் விஷயமாக இருக்கணும். சில பேர் வீடியோவை கேட்குறதே கிடையாது, உடனே நம்பர் போட்டு அடிச்சிருது. மேசராசிக்கு லக்கி நம்பர் கொடுங்க, அப்படிலாம் கேட்காதீங்க. வீடியோ முழுமையாக கேளுங்க. ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ கேட்க முடியலன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொறுமையாக கேட்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும் தான் சொல்லி தானே வீடியோ போடுறோம். அதே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கை முழுக்க அப்படி தான் போகும். காத்திருந்தவனுக்கு தான் கிடைக்கும், காத்து இருக்கலைன்னா ஒன்றும் கிடைக்காது. சரியா? வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவனுக்கு தான் வின்னிங் ப்ரைஸ் கிடைக்கும். சும்மா நான் போனவனே கப்பை கொண்டு வருவேன்னா கொண்டு வர முடியாது. கஷ்டப்படணும். சரியா? கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. கஷ்டப்பட்டு கிடைக்கிறதா நீடித்து நிலைக்கும். ரைட்டு.
இப்போ மேச ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ அதிர்ஷ்ட தினங்களை சொல்கிறேன். அசுபதி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் லக்கி நம்பர் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பொறுமையாக இருங்க. சரியா? ஒன் பை ஒன்னாக தான் சொல்கிறேன், அவசரப்படாமல் இருங்க. இந்த தேதிகள் வந்து பஞ்சாங்கத்தின்படி கணிச்சது, நட்சத்திர ரீதியாக கணிச்சிருக்கு. இறைவனுடைய அனுக்கிரம் இதுக்கு இருக்கும். சரியா? இறைவனுடைய அனுக்கிரம் கண்டிப்பாக இந்த தினங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். நான் சொல்கிற தினங்களில் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலுமே அது உங்களுக்கு சாதகமாக மாறும். இதில் வந்து சந்திராஷ்டமம்லாம் இருக்காது. சந்திராஷ்டமம், திதி சூனியம், கரிநாள், இந்த மரண யோகம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நாள் தான் முக்கியம். சரியா? கோள்கள் செய்யாததை நாள்கள் செய்யும். அந்த கான்செப்டில் நீங்கள் வீடியோ பார்க்கணும். சரியா? மறுபடியும் சொல்கிறேன், கோள்கள் செய்யாததை நாள்கள் செய்யும். நாள்கள் நட்சத்திரத்தின் மூலிமா செய்யும். நட்சத்திரம் தான் முக்கியம். ரூட், ஆணி, வேர். பரணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு முக்கியம். தசாபுத்தி அதுலேருந்து ஆரம்பிக்கும், சுக்கிரதசையிலேருந்து ஆரம்பிக்கும். பரணி தான் உங்கள் நட்சத்திரம்னா அதுலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ அந்த பரணி, கார்த்திகை, அசுபதி நட்சத்திரத்துக்கு கடவுள் எழுதி வைத்த அந்த அதிர்ஷ்ட தினங்கள் ஒவ்வொரு மாதமும் வரும். அதை கொஞ்சம் பார்த்து சொல்லணும். ரைட்டு. இப்போ வந்து அசுபதி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா பிப்ரவரி 23, 26, 27, 28. பிப்ரவரி மாதம் 23, 26, 27, 28. அடுத்து மார்ச் மாதம் எடுத்துட்டோம்னா மார்ச் 3, மார்ச் 8, மார்ச் 9, மார்ச் 10, மார்ச் 13, மார்ச் 17, மார்ச் 18. இத்தனை நாட்கள் வந்து யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்கள். இதில் குருபலம் உள்ள நாட்கள். அதாவது பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நகை நட்டு சேரும். அதாவது எப்படின்னா ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது. பணம் சம்மந்தப்பட்டது, பல்காக பணம் அடிக்கிறது, போட்டு பந்தய பரிசில் பணம் அடிக்கிறது, அப்படி உள்ள நாட்கள். அப்படி பார்த்தோம்னா ஒரு 3 நாட்கள் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அசுபதி நட்சத்திரத்துக்கு. 23 பிப்ரவரி 23, மார்ச் 3, மார்ச் 13. இந்த 3 நாட்கள் முத்தான முன்னேற்றமான நாட்கள். பிப்ரவரி 23, மார்ச் 3, மார்ச் 13. இதெல்லாம் ஒரு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன பாக்கெட் டயரில் நோட் பண்ணி வச்சுக்கணும். சும்மா கேட்டேன் வச்சேன்னு போனோம்னா பிரயோஜனம் இருக்காது. எந்த அளவுக்கு நம்ம வந்து சில விஷயத்தை வந்து ஷார்ப்பாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு செழுமையாக இருக்கும், சீராக இருக்கும். நம்மளுடைய அட்டென்ஷன் தான் முக்கியம். இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது சில மாணவர்கள்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குருவாங்க. டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத கவனிப்பாக எடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் போட்டுக்குருவாங்க. அதை பரீட்சையில் நல்லா படித்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுவானுங்க. அதனால் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறத வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே. அடுத்து வந்து அசுபதி நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாள் அப்படி பார்த்தோம்னா சொல்லிட்டேன் நான். லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அசுபதி நட்சத்திரத்துக்கு 6ஆம் நம்பர். சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ளது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8-9 சுக்கிர வழிபாடு பண்ணுங்கள். அடிக்க தூரம் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட தினங்கள், யோக தினங்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 24, 27, 28. பிப்ரவரி மாதம் 3 நாட்கள் 24, 27, 28. மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டோம்னா 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 14ஆம் தேதி, 18, 19. இந்த நாட்கள்லாம் ராஜயோகம் உள்ள நாட்கள். மறுபடியும் சொல்கிறேன். பரணி நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 24, 27, 28. மார்ச் மாதம் 1, 4, 9, 10, 11, 14, 18, 19. சரி, பரணி நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர்ஸ், இறைவனால் படைக்கப்பட்ட லக்கி நம்பர்ஸ், இறைவன் அனுக்கிரம் கொடுத்த லக்கி நம்பர்ஸ் 1ஆம் நம்பர். சரியா? 1ஆம் நம்பர் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. கூட்டுத்தொகை 1ன்னு வரணும். ஸோ அந்த 1ஆம் நம்பர் ஆக்டிவ் ஆகணும்னா நீங்கள் வந்து சிவனை கும்பிடணும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுபோல் உங்களுக்கு குருபலம் உள்ள நாட்கள், பணப்புழக்கம் அதிகமான உள்ளது, பணம் நல்லா நிறைய வரணும், நிறைய ஒரு வெல்த் வரணும், சரியா டேர்ன் ஓவர் நல்லா கிடைக்கணும் அப்படி சொன்னோம்னா ஒரு 3 நாட்கள் உங்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 24, மார்ச் 4, மார்ச் 14. இந்த 3 நாட்கள் பரணி நட்சத்திரத்துக்கு முக்கியமான முத்தான 3 நாட்கள். மறுபடியும் சொல்கிறேன். பிப்ரவரி 24, மார்ச் 4, மார்ச் 14. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கடவுளின் கடக்கன் பார்வை கிடைக்கிற நாட்கள் அப்படி பார்த்தோம்னா 25, பிப்ரவரி 25, 28. மார்ச் மாதம் 1, 2, 5, 9, 10, 11, 15, 20. இந்த நாட்கள் அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகத்தில் ஒரு பாதம் தான் இருக்குது. இருப்பினும் பிப்ரவரி 25, 28, மார்ச் 1, 2, 5, 9, 10, 11, 15, 20. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும். நீங்கள் எந்த காரியம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சாதமாக முடியும். நான் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிறேன் சார் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்களா? நடக்காது. நீங்கள் அட் % எதில் இருக்கிறீங்களோ அது சாதகமாக இருக்கும். நான் ஒரு டெய்லர் வேலை பார்க்குறேன் சார், 10 துணி தைச்சி வச்சுருக்கிறேன், ஒருத்தன் திருப்பி வாங்க வரல அப்படின்னா அன்றைக்கி தேதி 4 கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆளுக்கு ஒரு 300 ரூபா கொடுப்பாங்க. சரியா? ஏதோ ஒரு சட்டை தைச்சிருந்தீங்கன்னா ஒரு 400 ரூபா கொடுப்பாங்க.
400 4 சட்டைனா 1600 வரும். இப்படி தான் பணம் புழக்கம் இருக்க வழிய திடீர்னு உங்களை புரட்டி போட்ட மாதிரி எதுவும் மாற்ற போகிறது கிடையாது. நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரணும்னா ஜாதக தசாபுத்தி லக்கணம் கொஞ்சம் அது ரீதியாக சில மாற்றங்கள் வச்சுன்னா மாறும். சரியா? அது வந்து மனித ஜாதகத்தை தான் பார்க்கணும். இது பொதுவாக சொல்கிறது தான். மேசராசியில் இன்றைக்கி கோடிக்கணக்கானவர் இருப்பீங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்தில் லட்சக்கணக்கானவர் இருப்பீங்க. இது வந்து ஆவரேஜ் பண்ணி சொல்கிறது தான், ரெக்கமெண்டட் தான். சரியா? பரிந்துரைக்கப்படுகிறது, சிபாரிசு செய்யப்படுகிறது. பட் இதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதலுக்கு மோசம் இல்லை சார், அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே மாறிடாதா, அந்த ராசி பலனை கேட்டாலும் அப்படியே மாறிடாதா? அப்படியெல்லாம் மாறாது. ஃபெயிலாக போகிற மாணவன் 35 மார்க் எடுத்தாலே பாஸ். அவன் 35 மார்க்கு தான் ஆசைப்படணும். அவன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான். நான் 100க்கு 100 எடுக்கணும்னு ஆசைப்பட்டானா முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆகிப்போம். அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையாக தான். ஃபெயிலாக போகிறவன் வந்து பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். 35 மார்க் எடுக்கிறது முயற்சி பண்ணணும். சரியா? 40 மார்க் எடுக்கிறவன் 70 மார்க் எடுக்கிறது முயற்சி பண்ணணும். 70 மார்க் எடுக்கிறவன் 100க்கு 100 எடுக்கணும் முயற்சி பண்ணணும். அதுதான் படிநிலை சுபத்துவங்கள். அதுதான் கரெக்டாக நிற்கும். சும்மாலாம் எதுவும் புரட்டி போட்ட மாதிரிலாம் ஆகாது. நிறைய பேருக்கு இது புரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஆசைகள், அபிலாசைகள் நிறைய இருக்குது. செம்மி பிபி கிடக்கு, அப்பிப்பி கிடக்கு. அதிலேருந்து வெளியே வரணும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு வந்துட்டோம்னாலே எல்லாமே நியூட்ரல் ஆகிரும். என்றைக்கு நம்ம நியூட்ரல் ஆகி தெளிந்த நிலையில் இருக்கோமோ நம்மகிட்ட எதுவுமே அடப்பே இருக்காது. சரியா? எண்ணங்களும் வந்து எண்ண ஓட்டம் வந்து சீராக இருக்கும். எண்ண ஓட்டம் சீராக ஆச்சுன்னா எல்லாமே நடைமுறை வாழ்க்கை சாத்தியப்படும். ரைட்டு. இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். சரியா? அதுபோல் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாட்கள், பணபலமுள்ள நாட்கள், குருபலமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 25, மார்ச் 5, மார்ச் 15 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு வந்து மிக பிரம்மாண்ட நாட்கள், யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 25, மார்ச் 5, மார்ச் 15. அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். அது டியூன் ஆகணும், அது நல்லா வளம் வரணும்னா அன்னை ஆதிபராசக்தியை கும்பிடுங்க, தேவி கருமாரியம்மனை கும்பிடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்குமே அட் ப்ரெசென்ட் உள்ள சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். அதுபோக அதிர்ஷ்ட தினங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த அதிர்ஷ்ட தினங்களும் 3 நாட்கள் முக்கியமான நாட்கள், பணபலம் உள்ள நாட்கள், யோகமுள்ள நாட்கள், லக்கி அடிக்கிற நாட்கள் 3 நாட்கள் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதையும் சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்ட நம்பரும் சொல்லியிருக்கிறேன். அதுக்குண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் சொல்லியிருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இதே நல்லா புரியும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. அனைத்து வளங்கள் நலங்களை பெறுங்கள், தேக ஆரோக்கியத்துடன் இருங்கள். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. உங்கள் பிரச்சனை என்னதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிரச்சனைக்கு தீர்வு கேட்போம். சரியா? கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள், நன்றி.